என்னாச்சு? கை நீட்டுங்க, கை நீட்டுங்க, எல்லாம் நீட்டுங்க, நீட்டுங்க. என்ன இவ்வளவு நேகம்? இப்படி வந்து பிளேயரை பிடிச்சிங்கன்னா என்ன ஆகுறது? காயமாகாத? நகத்தை கட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். தம்பி என்னது வாட்ச் எல்லாம் கட்டிட்டாரா? இழுத்து போனோம். என்னடா கபடி பிளேயர் என்ன நீ வாட்ச் வேணாச்சு கட்டி ஆடுவானா? என்னது என்ன தம்பி இது கயிறு? காதுல அந்த கம்மல் போடுறது, அப்புறம் அந்த கழுத்துல செயின். என்னடா அந்த செயின் போட்டுருக்கா? பிடிச்சி இழுத்தா என்ன ஆகுது? தொண்டை கட்டு, ஆளே கட்டாயிருவா. கழட்டு பாரு, அந்த செயின் எல்லாம் கழட்டு. கையில செயின் மோதிரம் இதெல்லாம் கழட்டுங்க. காதுல தோடி கீழே வச்சு போட்டுருக்கீங்களா? கழட்டுங்க. இங்க பாரு தம்பி, உங்களுடைய சேஃப்டிக்கு தான் சொல்றோம், சரியா? கபடி வீரர்கள் இதெல்லாம் போட்டுட்டு ஆடக்கூடாது. ஆப்போசிட்ல விளையாடுற டீமுடைய சேஃப்டியை நம்ம வந்து பார்க்கணும், சரியா? யாருக்கும் எந்த ஆபத்து நடந்துடக்கூடாது. ஏய் ஏய், என்ன நகத்தை போட்டா இங்க சண்டை பிடிக்கிறவங்க இங்க வச்சுக்காதீங்க தம்பி. உங்க பகையை வெளியே வச்சுக்கோங்க. சண்டை பிடிக்கிறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு? இந்த கிரவுண்ட் இல்ல. வீரர்களை பிடிச்சிங்கன்னா பிடிக்கிறத நிறுத்திக்கணும். அவனை பிடிச்சி அந்த ஊமை குத்தா குத்துறது, அல்லையில குத்துறது, புடனையில அடிக்கிறது, அவன் தலையை மடிச்சு அந்த தரையை தொட வைக்கிறது. கபடியா விளையாடணும். அவன் தான் உண்மையான கபடி வரேன். இப்படி பண்ணி காலை பிடிச்சி மடக்கிறது, அந்த கையை பிடிச்சி ஒடிக்கிறது. சொல்லிட்டேன். டயலாக் நான் சொல்லிட்டேன். அதனால இப்ப கரெக்டா நடந்துக்கணும். போங்க போங்க. ஊதி விடு, ஊதி விடு. ஊதிட்டு தானே வந்தேன். ஏய் விசில ஊதி விடுறா. இவனுங்க எல்லாருமே என்ன மாதிரியா இருக்கானுங்க. தீப்பிட்டு அப்போ மேட்ச் கரெக்டா நடத்துங்க.